2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இது ஒரு டெட்லி காம்போன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரெசிபி நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே, டெட்லி காம்போவா இல்லையான்னு நீங்கள் பண்ணுறதை பார்த்து நான் சொல்கிறேன். என்ன அறிவிடத்தனமா பத்திக்க? ஏன்னா ஆல்ரெடி டெட்டான அனிமல் வச்சு பண்ணுறதுனால அது டெட்லி காம்போ. என்ன அனிமல் அது? ஹென்னா? இது என்ன அனிமல் சொல்லு பார்ப்போம். இது கோட்டு. 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 கோட்டு ஃபீட்டு. கோட் ஃபீட். கோட் கால். கோட் கால். அது தமிழ்ல சொல்லுங்க, வரமாட்டேங்குது. ஆட்டுக்கால். கோட்டு கால். ஆட்டுக்கால். ஆட்டுக்கால். அதை வச்சு ஒரு டிஷ் செய்வாங்களே, தெரியுமா? எஸ், ஆட்டுக்கால் சூப்பு. வேற அவ்வளோதான் எங்கள் வீட்டில் செய்வாங்க. மம்மி மிஸ்டேக். மம்மி மிஸ்டேக். ஓகே, பாயா. எஸ், கரெக்ட். எஸ், வெரி குட். ஸோ ஆட்டுக்கால் பாயா இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுவும் சாதாரண ஆட்டுக்கால் பாயா இல்லைங்க, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா. குயிக் அண்ட் ஈஸியாக அட்டகாசமாக செய்ய போகிறோம். அது ரொம்பவே டேஸ்டியாக. நீங்கள் இன்னொரு வாட்டி ஒரு நார்மல் கிரேவியை வச்சுட்டு இந்த பாயா வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 10 பரோட்டா எக்ஸ்ட்ராவே போகும். அந்த மாதிரி ஒரு பாயா அதை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம், என்ன டீட்டெயில்ஸ், இதெல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, ஆட்டுக்கால் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வார்ம் வாட்டரில், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த காலை ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கருப்புலாம் இருக்கு இல்லையா, அதாவது அதை நம்ம காலை புசுக்கி தான் எடுப்பாங்க இல்லையா, அந்த புசுக்கினதான பிளாக் எல்லாத்தையும் நைஃப்லேயோ இதில் வச்சு நல்லா நம்ம சுரண்டிட்டு அந்த கருப்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா 1-2 முன்னாடி க்ளீன் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த முழு பாயை அப்படியே எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் முழு கலா வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் இது எல்லாமே சேம் தான். முதல்ல நம்ம பண்ண போகிறது பாயாவை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டுக்கலாம். ஓகே, டேக் த குக்கர். இந்தாங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா டிஷ்ஷையும் தாண்டி அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். எஸ்பெஷலி ஒருத்தவங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த முட்டி வலி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த ஆட்டுக்கால் பாயா கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறது அவ்வளோ சத்து. டெஃபினட்டாக நீங்கள் செய்ய பார்த்து நீங்கள் மோஸ்ட்லி இதில் யோசிக்கிறது 2 விஷயந்தான். ஐயோ, ஆட்டுக்கால் பாயாவா, எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், அதுக்கு என்ன நல்லா ப்ரொசீஜர், நமக்கு எப்படி தெரியும், ஹோட்டல் டிஷ் ஆச்சே, வீட்டில் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்லாம் இருக்கும். எல்லாத்தையும் உடைக்கிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி. கச்சன்னு பண்ணுற விஷயமே கிடையாது. 3 ஸ்டெப்பு, பாயா முடிஞ்சு. அவுட்ஸ்டாண்டிங்கான ரிசல்ட். சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க, தட்டுறீங்க, தூக்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ். ஸோ இது 2த்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் ஏலக்காய், 2 பீஸ் கிராம்பு. ஸோ ஆட் ஒரு 2 பீஸ் இருந்தால் போதுங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல ரோஸ்டிங் கொடுத்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. எஸ், ஒரு 2 பச்சை மிளகா இப்போ இதில் சேர்க்க போகிறோம். மீதியை நம்ம பாயால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பார்த்தீங்களா, இதை நம்ம கிள்ளி இதை நம்ம இதில் ஆட் 4 போடுறீங்க. 2 கில்னா 4 ஆகும். ஓகே, இது கூட தெரியல. நீ குக்கரி ஷோங்கள ஒரு ஆங்கர். உங்களுக்கு யாராவது கைமணத்தில் ஆங்கர் ஆகும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு நல்லது தானே பண்ண, ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டர் பண்ணாலே போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 12 கிலோவில் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஆட்டோட காலை எடுத்து சுட்டு அதை க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இவனை உள்ளே இறக்க போகிறோம். ஓகே, 5 கால் இருக்கு. 1 ஒரு ஆட்டுக்கு 5 கால் என்ன? 2 3 ஓகே 4 5வது கால் ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் சுட வேண்டியது இருக்குது. என்னம்மா பண்ணிடலாமா? இங்கேருந்து பார்க்குறப்ப 2ஆக தெரிஞ்சிச்சு செஃப். இப்போ இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்களா, இந்த மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துட்டு தான் இருப்பாங்க, பார்த்தீங்களான்னு கேட்குறீங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரம் மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மேக்ஸிமம் 2 ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம அந்த ஒரு ப்ராப்பரான பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணியை தாராளமாக சேர்த்து இவனுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு வேக வைக்க போகிறோம். கிமி த தண்ணி. உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி கொடு. ஓ, கூப்பிட்டீங்களா? என் 2 டவுட்டுக்கு நீங்கள் எனக்கு கண்டுக்கலையே. திரும்ப என்கிட்ட தான் வரணும்னு தெரியாது உங்களுக்கு? நிறைய தண்ணி போட தேவையில்ல. ஜஸ்ட்டு பாயோட கால் கொஞ்சம் முழுகிற அளவு இருந்தால் போதும். ஓகே, இந்த கால் எல்லாமே கொஞ்சம் அந்த வாட்டரை ஊற்றி பார்த்துக்கோங்க, கால் முழுகிருச்சா இல்லை வெளியே மிதந்துட்டு இருக்கான்னு. முழுகணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுமா போதும். அவ்வளோதான். அப்படியே இப்போ இந்த
டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. சால்ட். இப்போ நம்ம இதில் போட்டாச்சா, ஈவனை அசால்ட்டாக ஒரு 6 to 8 விசில் நீங்கள் விட்டே ஆகணும். காலுன்னு பார்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா அவன் அப்படியே பொலக்குன்னு வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா அந்த அளவுக்கு குக் ஆகணும். அந்த அளவுக்கு குக் ஆகணும்னா அத்தனை விசில் விடணும். கிவ் மீ த லெட். என்னம்மா நீ உன்கிட்ட ஒரு டக்கே இல்லையாம்மா? செஃப், நான் உங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து போய் நின்றுட்டு இருக்கேன். நீ தான் அதை பண்ணுறது தான் ஒருத்தவங்களை கூட்டின்னு வந்தாங்க. அது நடக்கலன்னு டேரக்டர் சொன்னதுனால தெரியல அவருக்கு. கொடுங்க, நான் மூடி வைக்கிறேன். என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? கொடுங்க. இல்லையே, கரெக்டாக தானே இருக்கு. கூடுங்களா? சரிந்தா. அவருக்கு மூட தெரியல. மூடு. இப்போ மூடிட்டேனா? மூடு முதல்ல பார்ப்போம். வாய் பேசினால மூடுறியா இல்லையான்னு பார்ப்போம். எப்படி மாட்டிக்கிட்டா மாப்பிள்ள? தப்பு. லாக் ஆகலையே. கரெக்ட் ஆயிடுச்சே. லாக் ஆகலை. பொய். கரெக்டாக லாக் ஆச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. இங்கே அமுக்கணும். இங்கே அமுக்கி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் லாக் ஆகும். உங்களுக்கு என் மேலே பொசசிவ் ஆயிடுச்சு. நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு. அங்கேயே வை அவனை. விசில் வரட்டும். ஓகே. விசில் வர்றதுக்குள்ள நம்ம பேஸ்ட்டும் அரைக்கிறதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம்? பாயா கூட என்ன போகும்? என்ன போகும்? ஹாயா வர்றதோட சரி, எதுவும் தெரியாது. இடியாப்பம். எஸ், கரெக்ட். எஸ், கடுகு சைஸ்ல மூளை இருக்குன்றத ஒரு வாட்டி நிரூபிச்சிருக்கிறேன். சரி, ஓகே. ஸோ பரோட்டா. இந்த பரோட்டா நாம் வீட்டில் பண்ண போகிறோம். ஒரு வீட் பரோட்டா, சிம்பிள் அண்ட் ஈஸி வீட் பரோட்டா. அந்த வீட் பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு. முதல்ல அதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பரோட்டாக்கு தேவையான உப்பு. ஓகே. இதை சேர்த்த உடனே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உப்பு இங்கேயும் எங்கேயும் இருக்கும். ஓகே. 2 ஸ்பூன் ஆயில். ஓகே. சரி, இப்போ நிறைய பேருக்கு டவுட், 2 ஸ்பூன் சொல்லிட்டு 4 பேர். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை. நம்ம ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுருக்கிறதுனால தான் அந்த மாதிரி. பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஓகே. மோஸ்ட்லி வந்து பரோட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து எக் ஆட் பண்ணிப்பாங்க. வெஜிடேரியனாக இருக்கவங்க தான் வந்து எக் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம சாப்பிட போகிறதே நான் வெஜிடேரியன். அதனால நம்ம எக்கை சேர்த்துக்கலாம். எக்கை சேர்க்க பார்த்தா அதில் ஒரு சாஃப்ட்னஸ், அதில் ஒரு ஃப்ளஃபினஸ், டேஸ்ட், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால நம்ம ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. நீங்கள் எதை இந்த டிஷ்ஷுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. என்னுடைய பர்சனல் ஃபேவரட். வாவ். கிவ் மீ த வாட்டர். இந்தாங்க, நான் ஊத்துற காட்டுங்க. கீப் இட். அந்த பயம் இருக்கணும். ஊத்துறன்ற பேரில் நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நேரம் இது ஒரு நல்ல அசிஸ்டன்ட் யாராவது இருந்தாங்கன்னா, அடுத்தவருக்கு தண்ணி தான் வேணும்னு சொல்லி தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுருப்பாங்க. நான் குக் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தாலே ஏதோ பூச்சாண்டியை பார்த்த மாதிரி ஓடுறீங்களே பயந்துக்கிட்டு டிஷ் தூக்கிட்டு. பூச்சாண்டி அப்படியே நீ இப்போ சொன்னியே, இது வேணா உண்மை, நீ பூச்சாண்டி தான். இது என்னது? இது என்னது? கோந்து மாதிரி இருக்க ஓட்டுறதுக்கு செவுத்துல. நீ என்னைக்காவது சப்பாத்தி மாவு, பூரி மாவு இதெல்லாம் பிசைஞ்சிருக்கியா? இல்லையா? எதுக்கு? ரெடிமேடா கிடைக்குது, வாங்கி போட்டு சாப்பிட்டுருவேன். ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல லஞ்சுக்கு ஒரு டேப்லெட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டேப்லெட்டில் வரும். இந்த நாசா அதுக்கெல்லாம் போகிறவங்களாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பசிக்காது. ஓகே, அந்த மாதிரி டேப்லெட் ஏதாவது இருக்கும், அதை போட்டு சாப்பிட்டுன்னு கடை. புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கை, உங்க வேலை என்ன வருது? நான் ஒன்றை தானே சொன்னேன். அந்த டோவை பிசைஞ்சுக்கோங்க, இப்படி வரும் ரிசல்ட். வரலைன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ரெடிமேடாக வாங்கி போட்டு சாப்பிட்டு தூங்கிடுங்க. நோ ரிஸ்க்ஸ் அட் ஆல். என்னமாடா நீ? இதை வந்து ரெஸ்ட் விட்டுருவோம். ஓகே. கீப் இட் தட் சைட். நான் ரெஸ்ட் அழகாக ஒரு கிளாத்து கவர் பண்ணி வச்சுக்கோ அதில். ஓகே. இப்போ நம்ம பரோட்டாவுக்கு டோ ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு பாயா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பரோட்டாவுக்கு டோ ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு பாயா வந்துக்கிட்டே இருக்குது. இது இந்த சைட் கேப்பில் உங்களுக்கு 2-3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே. இங்கே ஒரு பேஸ்ட் இருக்குது. அப்படி இந்த பேஸ்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாதாம் ஒரு 3 பீஸ், கேஷ்யூ ஒரு 2 பீஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு 1/2 மூலி தேங்காய் போதும். அதை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கசகசா பாதாம் எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. 1 செகண்ட். கொஞ்சமாக சோம்பு, இதை ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இவன் தான் நம்மளுடைய சேஞ்ச் மேக்கர்.
ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயோட பேஸ்ட் பார்த்தல, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளியோட பேஸ்ட், இதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு கப் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட், இதுவுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ண போகிறோம் பாயா. அட்டகாசமாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ரிசல்ட்டு. ஜஸ்ட் எல்லாமே பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். திரும்ப அதை எடுங்க, தேங்காய் பேஸ்ட். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போட்டு டெம்பரிங் ஆரம்பிக்க போகிறோம். சைட் பை சைட் நம்ம பாயா வந்துட்டுருக்கு. வெந்த பாயா தூக்கி அதில் போட்டோன்னா ஒரு மேஜிக் பாயா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய பாத்திரம் சூடாயிடுச்சு. ஓகே. இதில் டெம்பரிங் போடுறதுக்கு முன்னாடி தேவையான எண்ணெய், ஓகே, கொஞ்சமாக சோம்பு இதில் சேர்க்குறோம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கிரீன் சில்லி, பச்சை மிளகா. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த காரம் வரப்போகிறதே பச்சை மிளகாவில் இருந்தால் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பெப்பர் பாயா வேணும்னா நீங்கள் அரவை அரைச்சிருக்கீங்க இல்லையா, இந்த தேங்காய் அரவை, அதோடு சேர்த்து பெப்பரையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெப்பர் பாயாவாக மாறிடும். 2 பச்சை மிளகா. செஃப், இன்கேஸ் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், பச்சை மிளகா இல்லை வர மிளகா தான் இருக்குன்னு என்ன பண்ணுறது? போட்டுக்கலாமா? இந்த டவுட்டில் அந்த உலகத்தில் உனக்கு மட்டும்தான் வரும். இப்போ இந்த பாயாவுக்கு தேவையான கருவேப்பிலை. இப்போ முதல்ல நம்ம ஆட் பண்ண வேண்டிய பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் தான் வந்து பாயாவுக்கான கலரை கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்க பார்த்தே இதை சேர்த்துட்டிங்கன்னா அதோடைய ரா ஃப்ளேவர்லாம் போயிடும். இது கொஞ்சம் வந்து வெடிக்கும், ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக தானே சேர்க்குறோம், இது எல்லாமே வெடிக்கும். அதனால் ஒரு பேன் நாங்கள் வச்சுருக்கேன், அந்த நான்ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இந்த பேனில் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே செஃப், எல்லா பாயாவோட ரெசிபி இப்படி தான் இருக்குமா? எல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்களா? நிறைய பாயா ரெசிபி இருக்குது. ஒரு குட் கொஸ்டின் கேட்டிருக்க நீ இப்போ தான். ஸோ நிறைய பேர் வந்து சாப் பண்ணி போடுவாங்க, அந்த சில பேர் தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. குயிக் அண்ட் ஈஸி பாயா ரெசிபி இந்த மாதிரி பண்ண பார்த்து உங்களுக்கு என்னென்னா, அந்த பாயானாலே வந்து இந்த ஃபைன் கிரேவி எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபைன் கிரேவின்றதான் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைன் கிரேவிக்காக எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுன்றதை தாண்டி இது ஈஸி மெத்தட். அதனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனியனை சாப் பண்ணியே போடுவாங்க அண்ட் தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியும் பாயா பண்ணலாம், வெறும் அந்த அரவையை வச்சு தான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பெப்பர் பாயா பண்ணுவாங்க. பெப்பர் பாயா பண்ண பார்த்து இந்த அரவையோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் பெப்பரையை வந்து ரோஸ்ட் பண்ணி சோக் பண்ணி பேஸ்ட் அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. நீங்கள் எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணணும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை போகாது. ஏன் போகாது? தூ மட்டும் தூக்கலாக இருக்குது தூன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கரம் மசாலா வந்து பாயாவில் போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாயாவோட ஃப்ளேவர் வரப்போகிறதே இந்த கரம் மசாலாவில் மட்டும்தான். இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா இந்த ஆனியன் பேஸ்டோடய சேர்த்துக்க போகிறோம். இந்தாங்க ஸ்பூன் இந்தாங்க. இப்போ இன்கேஸ் கரம் மசாலா பதிலாக சிக்கன் மசாலா வாங்கிட்டு அதே மாதிரி வந்து இந்த பேஸ்ட்டாக போட்டு நீங்கள் குக் பண்ண பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் வரும், இல்லைனா வந்து பேன் ஒட்டுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீ தான் கேட்டியம்மா, என்னதுமா? இன்கேஸ் கரம் மசாலாக்கு பதிலாக சிக்கன் மசாலா மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ ஆயிட்டு இருக்கு ப்ராசஸ், அப்போ என்ன பண்ணுறது? அப்படியே வந்து இந்த ஆட்டுக்காலை தூக்கி வெளில வச்சுட்டு கோழிக்கால் போயிட்டு வாங்கிட்டு வந்து கோழிக்கால் பாயா வச்சு சாப்பிடணும். அதில் உங்களுக்கு சிக்கன் மசாலா மாற்றி வச்சுருந்தானா இப்போ உங்களை பழி வாங்குறதுக்காக? நீ பண்ணாலும் பண்ணுவோமா? நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆனியன் வந்து ரா ஸ்மெல் வரும், அது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா பண்ணாதீங்க, தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ஆனியனோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட், நம்ம அந்த தேங்காய் அரவை தவிர மீதி எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. வெறும் வெங்காயத்தை கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறேன், ஏன்னா அதில் தண்ணி கண்டென்ட் இருக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். டொமேட்டோ பியூரிலாம் இல்லை, தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறோம். பியூரி வேறு, இது வேறு. ஸோ இதுவுமே வந்து இந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண பாயாவை இதில் ஆட் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் திறக்கிறேன் இருங்க. சரி, நீங்களே தரங்க. பாயா எப்படி வந்திருக்குன்னு மக்களுக்கு காட்ட வேணாமா? எஸ். வாவ், அமேசிங். அப்படியே அந்த கால்ல இருந்து நல்லா உறிஞ்சி வந்திருக்கு, பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஃபைனல் குக்கிங் இதில் பண்ண பார்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இவனை அந்த சைடில் வச்சுட்டு இவனை இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணி நம்ம குக் பண்ண பாயாவை இதில் இறக்கி விடுவோம்.
ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி as I told you. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ண பார்த்து பாயா பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸாக நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆல்ரெடி நம்ம பாயா தண்ணியில் வேறு சேர்த்துருக்கோம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே செஃப், நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது இந்த ஆட்டுக்கல்ல வந்து பச்சை மிளகா மிதிச்சிட்டு இருக்கு. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? அது தூக்கி எறியாமே வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வாசனை சும்மா அட்டகாசமாக இருக்குதுங்க. அந்த நம்ம குக்கர்ல விசில் விட்டு காலை பாயா பாருங்களேன், ஆட் பண்றோம். அப்படியே உறிஞ்சி சும்மா அசால்ட்டாக இருக்கு அப்படி. ஸோ இவரை அப்படியே உள்ள டெபாசிட் பண்ணி விடுவோம். ஓகே, பாயா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, தெரி பேபின்னு இருக்கான் பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியல. தண்ணி கொடுமா. இந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயா இங்கே குக் ஆகட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து அடுப்புக்கு மாற்றிட்டு இதுக்கு குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு இதுக்கு தேவையான பரோட்டாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகே டன். வாவ், சூப்பரான ஒரு பாயா. கெட் மீ த மாவு. எங்கே அந்த துணியில் போட்டு வைக்க சொன்னேன், எங்கே மாவு? Flashback. A little longer than a few minutes later. ஏய் பைத்தியக்கார், இது துணியா உங்கள் ஊரில்? ஆமா, அப்புறம் என்ன என் துணி வச்சு முடி வச்சிருப்பாங்களா? வாட் இஸ் திஸ்? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இங்கே பாருங்க மக்களே, இது ட்ரை ஆகக்கூடாது, துணி வச்சு மூடுனா. அது பின்னாடி தான் தண்ணி இருக்கு. இதுல இங்க பாருங்க, இங்க 3 இடத்துல தண்ணி இல்லை, இங்கதான் தண்ணி வச்சிருக்கேன். ஐயோ எம்மா, உங்க மாவுக்கு ஏதாவது ஆச்சா கேளுங்க, நான் இந்த ஷோ விட்டு போயிடுறேன். வட்டிவேல சொல்ற மாதிரி தான் ஊர்ல இருக்க கரிசன படைகள்லாம் என்கிட்ட வேலைக்கு கொடுத்து, டைரக்டர் சார் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ஆங்கர் டைரக்டர் சார்? நோ செஃப், நான் இங்க உங்கள்ட்ட ஸ்டூடெண்டா தான் வந்திருக்கேன். என்னைக்காவது ஆங்கர்ன்ற ஆட்டிடியூட் காட்டியிருக்கேன் உங்கள்ட்ட? இது காட்டுறியே, உன்கிட்ட துணியை போட்டு வைனா கேபேஜை போட்டு போத்தி வச்சிருக்கிற. உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சது ஏன் தப்பா? போ மாவு எட்டணும், அதான் உதவி. நீ செய்யற எனக்கு பெரிய உதவி. போ மாவு தூக்கணும், விடு. மாவு கொட்டி எடுத்துணும். அதில் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது போங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியில் மாவை பிரிச்சுக்கலாம். இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். செஃப் வந்துட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு? வா, உன்னை அனுப்பி 2 நாள் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இல்லாம ஒரு வேலையும் இந்த கிச்சன்ல நடக்காது. ஏன்னா நீ மாவு எட்டுன்னு வரல, பைத்தியமே. வாட் எவர், ஆனா நான் இல்லாம நடக்கல. அது ஒத்துக்கோங்க. வாட் இல்லாத வரன்ட்டு. சரி ஓகே. உண்மை சொன்னா வெறியாய் கத்துவார் என் மேல. இந்த பரோட்டா எப்படி பண்றதுன்றதை பார்த்தலாம். ஓகே, நல்லா அந்த உருண்டைய மாவுல 4 பக்கமும் முழுகி எடுத்துக்கணும். முழுகி எடுத்துக்கணுமா? குக்கிங் டேர்மும் தெரியாது, ஜென்ரல் டேர்மும் தெரியாது. நீ எதுக்கு வந்து எனக்கும் தெரியாது. அந்த உருண்டையில மாவை ஓகேவா, கலவை எடுத்து பூசி விடணும். ஆளப்பாரு. இப்ப அழகா ரவுண்டான ஒரு சப்பாத்தி பண்றோம். சொன்ன நான் உன்ட்ட. சரி ஓகே, அவரே பேசுவார், நான் பேசல, கோவப்படுறாரு. என்ன சண்டை போடாம போறீங்க? ஸோ நம்ம சப்பாத்தி பண்றோம்னா நார்மலான சப்பாத்தி பண்ண முடியாது இல்லையா? நம்ம பண்ண போறது லேயர் பராட்டா. பரோட்டானாலே லேயர் தான், அது என்ன லேயர் பரோட்டா? பரோட்டா வேற, பராட்டா வேற. ஓகே, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல ஒரு பேப்பர் வச்சு மடிப்புமே. எஸ், எஸ், உனக்குலாம் தெரியாது. டீச்சர் மேல விடுவாங்க. அது ராக்கெட்டு. இது வந்து பாம்புலாம் பண்ணுவோம் நாங்க. பாம்பு பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நம்ம இந்த விசிறி மாதிரி அழகா இவனை பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். பாம்பு இல்லையா? போமா, ஏதோ நான் பேசிக்கிட்டு விடுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி அழகாக எடுத்து இப்படி வச்சு சூப்பர். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மீதி இருக்கக்கூடிய பரோட்டா எல்லாத்தையும் பண்ண போகிறோம், லேயர் பண்ண போகிறோம். சரி பண்ணிட்டீங்க. இவனை நீங்கள் இப்போ சாப்பிட பார்த்து எப்படின்னா 2 லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். சூப்பர். வீட்டில் வேலை இல்லாதவங்க இத்தனை லேயர் பரோட்டா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஓவரா பேசுறானப்பா. ஒரு பரோட்டாவே வர மாட்டேங்குதுன்னு எல்லாம் யூடியூப் பார்த்து எத்தனை தடவை போடுறது. மனசை தளர விடக்கூடாது. இந்த மாதிரி அந்நிய சக்திகள் நிறைய இருக்கும் நம்மளை வந்து செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு. இது என்ன செஃப், சின்ன வயசுல மூக்கொழுகாமல் இருப்பீங்க, கர்ச்சிப் கட்டி விட்டுருப்பாங்களே சட்டையில், அதுவா? உன் சின்ன வயசுல நீ வந்து இப்படி தான் வச்சுட்டு போன கர்ச்சிப் இல்ல? ஆமாம், ப்ரூஃப் இருக்கு. அம்மா கமெண்ட் பண்ணுங்க, சொல்லு. அடுத்த வாரம் அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கீழே போடுறேன் டிஸ்க்ளைமரில்.
அது வந்து வின்டர்ல போத்திக்கிறதுக்கு இது பெட்ஷீட் அது அவர் பண்ணியிருக்காரு, பரோட்டா கிடையாது. இங்க பாரு, அது லேயர் லேயரா இருக்க பார்த்து சப்பாத்தி அது என்ன ட்விஸ்ட்னா ம் பார்க்க சப்பாத்தி மாதிரி இருக்கும், ஓகே குக் பண்ணி சாப்பிட்டா பரோட்டா மாதிரி இருக்கும். பார்க்குறேன் அது குக் பண்ணணும். ட்விஸ்ட். இப்போ ஒரு லேயரோட நிறுத்திப்போம். ஓகே ஏன்னா நீ ஓவரா பேசுற. அவர் மன உளைச்சல் கால ஆமா, ஓவரா பேசுறீங்க நீ. நீ என்ன பண்ற, உனக்கு ஒரு டாஸ்க். இப்போ நான் 2 பரோட்டா போட்டேன்ல, ஆமா மீதி இருக்கு 3 பரோட்டா நீ போடுற, அதுக்குள்ள நான் பாயா ஃபினிஷ் பண்றேன். முடியாது. என்ன போட்டான் நீனும் சரி முடியாது சொல்றது. பண்றேன்னு சொல்றேன், நீங்க அப்படி ரெக்வஸ்டா கேட்காதீங்க, ஆர்டர் பண்ணுங்க பண்ணலான்றேன். என்ன ரெக்வஸ்டா கேட்காதீங்க ஆர்டர் பண்ணாங்க, சொன்னா பண்ணணும். அதுனா நீ இல்ல நொல்லன்றது பண்ணனா பண்ணிடுவேன் செஃப். பண்ணி தான் ஆகணும், புரியுதா? பாருங்க இப்ப பாருங்க. வை, ம் நான் அந்த மாதிரி சுத்தினால நீ ஒரு 3 வெரைட்டி பரோட்டா பண்ற. 3லாம் வாய்ப்பு இல்ல. பண்றேன். பண்றேன் உங்க மனசு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு. இங்க பேர் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயா சூப்பராக குக்காகி நம்ம அந்த போனில் இருக்கக்கூடிய சாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மேஜிக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு பாருங்கள் அந்த கலர் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு பாதி சேர்க்க போகிறோம். அப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம மீதியை எப்போ சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். கலரை பாருங்க, அடடான்னு வந்திருக்கான் பாருங்க. வாவ் செஃப் சும்மா தலபுல நம்ம பாயா ரெடி ஆகிடுச்சு. ஐ திங்க் திஸ் எண்ட் ஆஃப் தி பாயா. அண்ட் ஃபைனல் டச் ஒரு 2 ஸ்பூன் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணாலே போதும், அவ்வளோதான். அது அந்த ஃபைனல் டச் எதுக்குன்னா அந்த கோகனட்டோட ரிச் டேஸ்ட் வேணும். அதனால் அப்படி ஒரு கலக்கி இவனை ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. ஓகே அந்த ரிச் டேஸ்ட், நட்ஸ் எல்லாத்தோட அந்த ரிச் டேஸ்ட் வர பார்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போயே ஒரே டைமில் போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸிங்க. இதை செஞ்சு வச்சிங்கன்னா ஈவன் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு விட்டுறக்கூடாது, நாளை காலைல இட்லியோட அப்படி வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ பாயா ரெடி, பரோட்டா போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே டன். பரோட்டா வந்து அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் எடுத்து பொசன்னு வரும். அதை அப்படி லைட்டாக தட்டி விட்டு இந்த பாயா தலை மேலே கொட்டி விட்டு அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும். ராஜ்கிரண் ஃபேன்ஸ் அசம்பிள். ஸோ அப்படியே கால் எடுத்து கடிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயெல்லாம் அப்படியே தூக்கி போட்டாங்கன்னா பாவச் செயல் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு நறுக்குன்னு ஒரு கடி உள்ள ஒரு இழுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சாஃப்ட் எலும்பெல்லாம் மரம்னு வெண்ணு தூக்கி போட்டணும். அந்த அளவுக்கு ஒரு அடிக்டிவான டிஷ்னா பாயாவை சொல்லலாம். பேன் ஹீட் ஆனோடனே நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இவரே அது ஹோட்டல் டிஷ்ஷுன்னு விட்டு பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டிஷ்ஷை பற்றி வர்ணிச்சு பேசிட்டே இருக்காரு. நான் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். போன வாரம் கூட ஒரு 4 தெரியல நீங்க பேசுறது பார்த்தா. இது எப்போ செஞ்சாலும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ன்றேன். அடிக்டிவ், வேற லெவல் அடிக்டிவ் இதெல்லாம். பரோட்டாவுக்கு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு இவ்வளோதான் முடியும் நம்மளால, அதுக்கு மேலே முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணும்ன்றது நான் தான் சொல்லுவேன். சரி ஓகே. ஷோவுக்கு என்ன வேணும்ன்றது நான் தான் சொல்லுவேன். சரி ஓகே. செய்யறது மட்டும் தான் அவன் வேலை. புரியுதா? நோலாம் சொல்ற வழக்கெல்லாம் வச்சுக்கோ. முடிஞ்சு செஃப் இந்தாங்க. முடிஞ்சா? எஸ். என்ன முடிஞ்சு? ஓ சாரிப்பா சாரி, பார்க்கல, உதறிட்டேன் அந்த பக்கம். நடிக்காத. எங்க இரு, என்னது இது பொச்சு வச்சுக்கிற உள்ள பைத்தியக்கார். நான் உன்ட்ட 3 பீஸ் கொடுத்தேன். கிடையாது, 2 பீஸ் தான் கொடுத்தீங்க. மொத்தமா 5 போட்டோமா? இங்க 2 இருக்கா? ரீவைண்ட் பண்ணி பாருங்க. என்கிட்ட 2 தான் கொடுத்தீங்க. எட்டப்போ நிஜமா என்கிட்ட 2 தான் கொடுத்தீங்க. இது உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறியா? ஏய் இல்ல இல்லையே. ரீகேப் 2 தான் கொடுத்தீங்க. இல்ல பாத்துக்கோங்க, நான் என்ன அதை முழுங்கிடுவா போறேன்? ஒரு நம்பிக்கை இல்லாம என்ன பண்ற? கீழே போட்டு வச்சிருக்கிற நீ. கிடையாது, பொய். இவர் ஒழுங்கா கண்டுபிடிக்கல. எங்க வச்சிருக்க அப்புறம் சொல்லு. ஒழுங்கா கண்டுபிடிக்கல எங்க நீ? ஏய் மொழியில செஃப் மரியாதை உருட்டுற. இதெல்லாம் பார்த்தா எங்க அம்மாவும் நாளைக்கு உருட்டு சொல்லுவாங்க. எனக்கு வீட்டுல என்ன மரியாதை வருது சொல்லுங்க. ஒரு பரோட்டா பண்ணுன்னா எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு இருக்க நீனு. வாவ், தூக்கி போட்டுறாதீங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க உங்க வீட்டுல. இப்போ க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லேயர்ஸ் அப்படியே வெளியில் வருது பாருங்கள். இதை நீங்கள் லைட்டாக க்ரஷ் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கு மேலே பாயாவை தொட்டு சாப்பிடக்கூடாது. அகெயின் இதோட இன்னொரு ரூல், பாயாவை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, நல்லாவே இருக்காது. பாயாவை ஊற்றி பரட்டி சாப்பிடணும். புரியுது. ஸோ அடடா வாவ், த பெஸ்ட் டேஷ் இன் மை லைஃப். நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. என்னன்னு
இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கணும் அப்படியே. நான் அடிக்கிட்டா? புடி. கொடுங்க செஃப். அப்படி பண்ணக்கூடாது. இவர் என்ன பரோட்டா போட்டதில்லை போலியே. இங்கே பேர் அடிக்கக்கூடாது. இது வந்து மைதா கிடையாது, இது ஆட்டா. ஓகேவா? சரி. சும்மா ஜென்டில் ப்ரெஸ். இங்கே பேர் ஸ்லீக் ஆயிருக்கா? எஸ். அவ்வளோதான். நம்ம சாதிச்சிட்டோம் செஃப். அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. இவனை நீங்கள் புட்டு சாப்பிட்டாலே பயங்கரமாக தான் இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலே. நான் பாராட்ட முடியாது, நீங்கள் பாராட்டுங்க. கேட்க மாட்டார் பாராட்டினா. அடுத்தது நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த 4 லேயர் பரோட்டா. கடைசி எல்லா கேமரா ஜூம் வைங்க. என்ன எல்லா கேமராவில் ஜூம் வைங்க. இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு. அவர் இன்னைக்கு அந்த லேயர் காட்டலனா நான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். நீ போகாதன்ற. நீ ஏன் போகணும்? போகவே போகாத. போய் தொலையாத. இங்கே இரு. இங்கே செட்டு பேருக்கு ஆள் இல்லை, ஆயா வேலை பண்ண ஆள் இல்லை, நிறைய பேர் சொல்கிறேன். இப்போ பேசுங்க, எடுத்துட்டு பேசுங்க. வரேன். பாரு, எந்திரிக்குதா எந்திரிக்கலையா? க்ளோஸில் பாரு. லேயர் காணும். கட் பண்ணால் உள்ள லேயர் இருக்கும். சரி ஓகே. உனக்காக கட் பண்ணி பரோட்டா வீணாக்க முடியுமா? நானே இன்னைக்கு வந்து பரோட்டா சாப்பிட்லான்னு தான் உட்காந்துக்கிறேன். அந்த டைமில் போய் கடுப்பு ஏற்றிக்கிட்டு. அந்த சின்ன வயசுல வந்து ஃபாஸ்ட்டாக ஒன்று போகுமே, அது பேர் என்ன? ஜெட்டு தானே? வீங்கின ஜெட்டு மாதிரி இருக்குது. நீ சொல்லுவோமா? எதுவும் சொல்லுவ, அதுக்கு மேலேயே சொல்லுவேன். இதை நான் போட்டு ஒரு பூடி பிடிச்சே ஆகணும். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.